ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங்கில் முதலாவது மாடியூல் 1க்கான வீடியோ. இதில் வந்து இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டுண்டா என்னென்ற விடயத்தை வந்து பார்ப்போம். இது சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாய்ச்சி பார்த்துக்கொள்ளலாம், அல்லது சின்ன சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்குது, வாய்ச்சி விளங்கிக் கொள்ளலாம். ஃபைனான்சியல் மார்க்கெட் என்ற ஒரு சிஸ்டம் அல்லது பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து பையர்ஸும் செல்லரும் வந்து இந்த ஃபைனான்சியல் அசெட்ஸான ஸ்டாக்கை அல்லது பாண்டுகளை கரன்சிகளை வந்து வாங்குகிறாங்களோ அல்லது கமோடிட்டியாக இருக்கலாம், வாங்கி விற்கிறாங்களோ அது வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படும். இதால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டால் வந்து ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது அரசாங்கத்துக்குரிய கவர்மெண்ட் ஃபண்டிங்கள், ஒரு க்ரோத் பிஸ்னஸில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்புகள் எல்லாம் வந்து இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டால் வந்து நடக்கும். அடுத்தது இதில் வந்து 2 வகையான தரப்பு இருப்பாங்க. ஒன்று வந்து முதலீடு செய்கிறதுக்கு ஆர்வம் உள்ள ஆக்கள், சிலது பணத்தை வச்சு கொண்டிருப்பாங்க. அப்போ பணத்தை வச்சு கொண்டிருக்கிற நபர்கள்ட்ட அந்த பணத்தை பெற்று கம்பெனிகள், புதிதான கம்பெனிகள், புதிய இடங்களில் திட்டங்களில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டுன்றது மிகவும் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 வகையான டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஆனால் முறையை சொல்ல போனீங்கன்னா ஒரு 7-8 மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குது. இந்த மொத்தமாக வந்து இதை விட கூடிக்கொண்டு போகும் ஃபைனான்சியல் மார்க்கெட்டில். இதில் வந்து மிக முக்கியமான 4 மார்க்கெட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட், அடுத்தது தெரியும் இலங்கைன்றது சிஎஸ்சி, அடுத்தது நியூயார்க்கினுடைய எக்ஸ்சேஞ்சர் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அடுத்தது வந்து காமோடிட்டி மார்க்கெட். இதில் வந்து கேஸ், ஆயில், சில்வர் எல்லாம் இதை பை அண்ட் செல் பண்ணலாம். இதில் வந்து நம்ம தேவையானது வாங்கலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான US$, ஜப்பான் ஜென், என்ன ஃபாரின் கரன்சி தேவையோ நீங்கள் அதில் வந்து வாங்கிக்கொள்ளலாம். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குகள் வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் கிரிப்டோ கரன்சிகள் வந்து ரேடிங் வந்து நடந்துக்கும். கிரிப்டோ கரன்சி இதில் வந்து பினான்ஸ் அண்ட் காயின்பேஸ் என்ற சில எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த சம்பந்தமாகவும் வந்து நம்ம பார்ப்போம். ரைட், இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது ஈக்விட்டின்னு சொல்லுவோம், அதாவது பங்குகள். ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது சொன்னால் ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட், இது ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட். எங்கே வந்து பையர்ஸும் முதலீட்டாளர்கள் பங்களை வந்து வாங்கி விற்கிறார்களோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அல்லது பங்கு சந்தைன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா கம்பெனிகளும் இல்லை, அதாவது பப்ளிக் PLC கம்பெனிகள் மட்டும், அதாவது மக்கள் கம்பெனின்னு சொல்லுவோம். தனியார் கம்பெனியாக இருந்து அது பங்குடைமையில், அதாவது பங்கு சந்தையில் நுழைந்த கம்பெனிகள் PLCன்னு சொல்லுவோம். எந்த கம்பெனி ஒரு கம்பெனியுடைய பங்குகளாக பிரிக்கப்பட்டு அது IPO-ஆக விற்பனை செய்யப்பட்டு அது வந்து விற்குதாக இருந்தால் அந்த கம்பெனிகள் வந்து PLC என்று சொல்லுவோம். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் வந்து இருக்குது. ப்ரைவேட் கம்பெனி என்ற எத்தனை பேர் இருக்க வேணும், பப்ளிக் கம்பெனி என்ற எத்தனை பேர் இருக்கணும், என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து இருக்குது. அது தொடர்பாக வேறொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்ற டெஃபினிஷன் நமக்கு தெரியும். அடுத்தது இதில் வந்து பங்குகள் வந்து விற்கப்படுது என்று தெரியும். இதில் என்ன வகையான விடயங்கள், இதில் எத்தனை வகையான டைப் ஆஃப் மார்க்கெட்டுகள் இருக்குது என்ற விடயங்களையும் நம்ம இதில் பார்த்து கொண்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பர்பஸ் என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து கம்பெனிக்குரிய பர்பஸ் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ பெரிய பாரிய கம்பெனிகளை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு தனிநபருடைய மூலதனம் அல்லது முதலீடு போதுமானதாக இருக்காது. குறிப்பாக சொன்னீங்கன்னு சொன்னால், ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் அதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு மூலதனத்தில் வந்து ஆரம்பித்து கொள்ளலாம். ஆனால் பெரிய கம்பெனிகளாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நிறைய பணம் தேவை. அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க, IPO. இதனூடாக பங்குகளை வந்து பொதுமக்களுக்கு கொடுத்து அவங்களூடாக நிதிகளை திரட்டி கொண்டு என்ன செய்வாங்க, அது பெரிய ஒரு கம்பெனிகளை வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் மிகவும் பெரிய ஒரு வசதியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும் முதலீட்டாளர்னு சொன்னால் சாதாரண பொதுமக்கள் அல்லது பெரிய அளவில் முதலீடுகின்ற கம்பெனிகள் எல்லாம் வந்து இதில் உள்ளடங்கும். இதில் வந்து டு இன்வெஸ்ட் இன் கம்பெனி அண்ட் பொட்டன்ஷியலி ஏர்ன் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அதாவது முதலீடு ஆக்களுக்கு வந்து 2 வகையான ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கும். வந்து இது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது வந்து ரிப்பீட் ஆகுது. பங்கு லாபம், அதாவது மிக முக்கியமானது வந்து 2 வகையான வகையில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்று பங்கு லாபம்னு சொல்லுவோம், அடுத்தது கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். கேபிட்டல் கெயின்ன்றது ஒரு நீங்கள் வாங்கக்குள்ள ஒரு 40 ரூபா விற்கிற பங்கு ஒரு 50 ரூபா அல்லது 100 ரூபா போகுமா, என்னால் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கின்ற ஒரு 10 ரூபா அல்லது 50 ரூபா வந்து அது கேபிட்டல் கெயினாக இருக்கும். உங்கள்கிட்ட 1000 ஷேர்ஸ் இருக்குன்னு சொன்னால் 50,000 ரூபா உங்களுக்கு கேபிட்டல் கெயினாக வந்து கிடைக்கும். இந்த விடயம் தான் அந்த கேபிட்டல் கெயின். அடுத்து டிவிடெண்ட் பங்கு லாபம்ன்றது ஆண்டுக்கு அந்த குறிப்பிட்ட கம்பெனியினால் வந்து இத்தனை வீதம் பங்கு லாபம் வழங்கப்படும் என்று அறிவிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற பங்கு லாபமாக கருதப்படும். ரைட்,
அதாவது ஒரு முதலீட்டாளருக்கு 2 வகையான லாபம் வந்து கிடைக்கின்ற விடயத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்க என்றால் சரி. இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இது வந்து புதிதாக பங்குச்சந்தை தொடர்பான சில புதியான நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து மிகவும் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும். ரைட், இனி அடுத்த ஸ்லைட்டுக்கு போவோம். இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுற விடயத்தை வந்து பார்ப்போம். இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து 2 டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம், அடுத்த செகண்டரி மார்க்கெட். இந்த பிரைமரி மார்க்கெட்ன்றது முதல் தடவையாக பங்குகளை வந்து விற்கிறது, ஐபிஓன்னு சொல்லுவோம். அப்போ அந்த விடயம் வந்திருக்கு. அந்த விடயம் சம்பந்தமான அதாவது பங்குகளை வந்து முதல் தடவையாக கொடுத்து அது பணத்தை பெற்றுக்கொள்வது, அது கம்பெனியை வந்து நேரடியாக வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து செகண்டரி மார்க்கெட்ன்றது நம்ம சொல்கிற இந்த ஷேர் மார்க்கெட், சிஎஸ்சியாக இருக்கலாம், அல்லது வந்து நியூயார்க்கினுடைய எக்ஸ்சேஞ்ச் NYSEன்னு சொல்லுவோம். அடுத்தது நஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அமெரிக்காவில் இருக்கிற 2 வகையான எக்ஸ்சேஞ்சுகள். அடுத்தது இது வந்து இலங்கையில் சிஎஸ்சி எப்படி இருக்கிறோ அதே மாதிரி இந்த யுனைடெட் அமெரிக்காவில் வந்து நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அடுத்த நஸ்டாக் 2 வீடு இருக்குது. அது தொடர்பான விடயங்களை அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்கான விடயங்களை தரேன். அடுத்தது யூகேல பார்த்தீங்கன்னா தெரியும், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. அடுத்தது ஜப்பானில் டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அடுத்தது இந்தியாவில் மிகப்பெரும் ட்ரெண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் மிக முக்கியமான 2 இந்த பிஎஸ்சின்னு சொல்லுவோம் அல்லது என்எஸ்சின்னு சொல்லுவோம், பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி. அடுத்தது காங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி காங்காங்கில் இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இது. அடுத்தது இலங்கையில் இருக்கிறது சிஎஸ்சி. இது வந்து குளோபலாக இருக்கிற எக்ஸ்சேஞ்சுகள். இலங்கையில் இருக்கிறது சிஎஸ்சி, கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுவோம். அடுத்தது இந்த மேஜராக வந்து யூஎஸில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் 2 வகையான வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ் உடைய நியூயார்க்கினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இது வந்து வால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வால் ஸ்ட்ரீட் என்ற பேர் வந்து நிறைய அடிவிடம். இது தொடர்பான சில படங்களும் வந்து இருக்குது. இந்த வால் ஸ்ட்ரீட் கேம் அப்படின்ற நிறைய விடயங்கள் இருக்குது. நியூயார்க் சிட்டியினுடைய வால் ஸ்ட்ரீட் இது வந்து 1792 வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து இப்போ கரண்ட்லியாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேடிங் ஃபிசிக்கலாக நடக்குது, எலக்ட்ரானிக் ரேடிங் ஐம் வந்து நடந்து கொண்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய கம்பெனிகள் அந்த காலத்தில் இந்த கோகோ கோலா, அந்த ஐபிஎம் போன்ற கம்பெனிகளுடைய பங்குகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய அளவு விற்று அதனுடைய வளர்ச்சி எல்லாம் பாரிய அளவில் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பெரிய ஒரு லார்ஜாக இருக்கிறது. வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக வந்து இந்த நியூயார்க்குடைய எக்ஸ்சேஞ்ச் வந்துருக்கு. அடுத்த நாஸ்டாக்ன்றது பார்த்தீங்கன்னா தெரியும், நியூயார்க் சிட்டியில் இது வந்து எலக்ட்ரானிக்கலாக வந்து இது வந்து ரன் ஆகுது. இது வந்து 1971 இது உருவாக்கப்பட்டது. இது ஃபுல்லி எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதில் வந்து டெக்னாலஜிக்குரிய ஒரியன்டட் கம்பெனிகளுக்குரிய ஷேர்ஸ்கள் வந்து கூட வந்துருக்கு. இதில் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்றவர்களுடைய ஷேர்ஸ்கள் வந்து இதில் வந்து வாங்கக்கூடிய இருக்கும் நாஸ்டாக்கில். அடுத்தது இதுக்குரிய ட்ரெண்டுடைய இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் தொடர்பான விவரங்கள் நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸில் இருக்கிற மற்ற எக்ஸ்சேஞ்சுகள். இது வந்து சின்ன எக்ஸ்சேஞ்சுகள். அடுத்து பெருசாக வந்து அறியப்படாத சில இதுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஎக்ஸ் என்று ஒன்று இருக்குது. அடுத்தது ஓடிசி என்று ஒன்று இருக்குது. அடுத்தது NYSE அமெரிக்கன் என்ற அமெக்ஸுடைய ஃபார்ம் அமெக்ஸ் என்று இப்படி பேரில் இருக்குது. இவங்கள் நான் ஒரு சின்ன ஸ்டடிக்காக உங்களுக்கு தந்திருக்கிறேன். அவ்வளோ இந்த அதே யூஎஸ்னுடைய மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் டீட்டெயில். அடுத்தது வந்து நமக்கு முக்கியமான விடயம் ஒன்று, சில பேர் வந்து கேட்டீங்கள், இலங்கையிலேருந்து இந்த யூஎஸ்னுடைய பங்குச்சந்தையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் மார்க்கெட்டில் மறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு எஸ் இது பாசிபிள். இலங்கையிலேருந்து மறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்குன்ற விடயங்களை வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் முதலீடு செய்யணுமாக இருந்தால் இதில் மிக முக்கியமானதுன்னு சொன்னால், இலங்கையில் வந்து இப்போ அண்மையில் நடந்த அந்த எக்கனாமிக் கண்டிஷனால் வந்து சில அதாவது தடைகள், அதாவது இலங்கையினுடைய பண்டுகளை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய தடைகள் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்குரிய சில வரியர்கள் வந்து தற்பொழுது குறைஞ்சி கொண்டு வருது. சில வங்கிகளுக்குரிய நடவடிக்கை, அதாவது இலங்கையில் இருக்கிற பண்டை வந்து வேறு இதுகளுக்கு மாற்றுறதுக்குரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி நிலைகளில் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சில வெளியில் போகிறதுக்கு வந்து சில சென்ட்ரல் பேங்குகள் வந்து லிமிட்டடான ஒரு அப்ரூவலை வந்து வழங்கி கொண்டிருக்கு சென்ட்ரல் பேங்க். அதுகள் புறப்படாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் முதல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த இதுக்குரிய என்னென்ன வழி என்று பார்த்தோம்னு சொல்லிச்சுனால், இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து எல்லா அதிகமான ஷேர் மார்க்கெட் இருக்கலாம், எல்லாம் புரோக்கர் ஏஜென்சிக்குள்ளாலாம் வந்து நடக்கும். புரோக்கர் பிளாட்ஃபார்ம், அதாவது புரோக்கர்
ஒரு புரோக்கர் ஒரு கம்பெனி கூடத்தான் வந்து அதெல்லாம் வந்து நடக்கும். தனியாக வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு செய்யலாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமாக இருந்தால் ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கர் பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் அவங்களுக்கு கூடத்தான் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். அவங்க வந்து வேர்ல்டு வைடாக வந்து சில நாடுகள், அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் வந்து செய்யப்படுவாங்க. அந்த இலங்கைக்குரிய சில அங்கீகரிக்கப்பட்ட சில புரோக்கர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பாப்புலரான புரோக்கர் இன்டர்நேஷனலாக பார்த்திங்கன்னா தெரியும், இந்த IBKRன்னு ஒன்று இருக்குது, அது கூடவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த TD எம்ரி ரேட்ன்றது இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, சில ஆளுங்களுக்கு நான் ரெசிடென்ஸ் இருக்குது. அடுத்தது ஈத்ரோவில் வந்து பெரும்பாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து ட்ரேடிங் 212 வந்து இலங்கையிலேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரேடிங் 221 சில வேளைகளில் உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்டுகள் அதில் கேட்பாங்க, உங்களுடைய டேக்ஸ் சர்டிஃபிகேட் அதுகளெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இலங்கையிலேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஈட்ரோவும் அப்படித்தான், ரேடிங்கும் அப்படித்தான், ரேடிங் 212வும் அப்படி இருக்கா, நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். சில வேளைகளில் சில இதுகள் சில டாக்குமெண்ட் வைஸாக வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட், இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப் வந்து ரேடிங் 212 டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்ரீலங்கா அவைலபிளாக தான் இருக்குது. நானும் இதை ரெஜிஸ்டர் பண்ணிதான், எனக்கு ஆரம்பத்தில் அப்ரூவல் பண்ணலை அவங்க, நான் அது அப்புறம் ட்ரை பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்ட்ராக்டிவ் புரோக்கர் வந்து இந்த IBKRன்னு சொல்லி இவங்களை வந்து நீங்கள் இவங்களுக்குள்ளாகவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்கா இருக்குது, நீங்கள் கூட கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயிலை கொடுத்துட்டு நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க வேணும், கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் NSE என்று சொல்லுவோம், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச். இது வந்து 1992 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமான இதுகள் வந்து மும்பை தான் பிரபலியமாக இருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். என்னால் அங்கே தான் வந்து அதிகளவான ஃபண்டிங் வந்து புலங்குற ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டாக வந்து அந்த காலத்தில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மும்பையினுடைய இது வந்து டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எலக்ட்ரானிக். இப்போ வந்து கரண்ட்லியாக வந்து ஃபுல் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம் ஆன்லைனுக்குள்ளாலே செய்யக்கூடிய வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த Nifty 50ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டாப் 50 கம்பெனியினுடைய இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து முதலீடு செய்கிறது வந்து நடக்கும். இதில் வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங்கள் நிறைய விடயங்கள் வந்து இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து இந்தியாவுடைய லார்ஜ் அண்ட் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அடுத்தது ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்தது ரேட்டின் ஈக்விட்டி, டெரைவேட்டிவ், ETF, மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட் எல்லாம் வந்து இவங்களுடைய இந்த இதுக்குள்ளே வந்து NSEக்குள்ளால் செய்யக்கூடிய இருக்கும். இந்தியாவினுடைய இந்த NSE மற்றும் மற்ற பங்கு சந்தைகளையும் வந்து இலங்கையிலிருந்து முறை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் சில புரோக்கர் கூடாகத்தான் அதுக்குரிய டாக்குமெண்ட்கள் அனுப்பி நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது BSE என்று சொல்லுவோம், பொம்பாய். அது மும்பை தான், பொம்பாய் முதல் வந்து பொம்பாய்ன்னு இருந்தது, அப்போ பொம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து 87 இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, பழைய எக்ஸ்சேஞ்ச் தான் இது. ஏசியாவிலே வந்து மிக பழமையான ஒரு எக்ஸ்சேஞ்ச் உண்டு. இது வந்து சென்செக்ஸ் என்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், 30 மேஜர் கம்பெனிகளுடைய டீட்டெயிலை வந்து இது இருக்குது. அடுத்தது இது வந்து வேர்ல்டில் ஒரு பழைய ஒரு கம்பெனி சொல்லலாம், பழைய காலத்தில் பழைய ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லி இதுக்கு சொல்லலாம். இதில் வந்து ஒரு 5000 கம்பெனிக்கு மேலே இதுலேயும் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கம்பெனிலேயும் இதுலேயும் வந்து 5000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. இதுலேயும் நீங்கள் முதல் செய்து கொள்ளலாம். ஆனால் அதுக்குரிய முகவர் புரோக்கர் ஏஜென்சி கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவும். அடுத்தது நமது மிக முக்கியமான விடயத்துக்கு வருவோம், இலங்கை சம்பந்தமானது. ஸ்ரீலங்காவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும், இதில் பேர் வந்து கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு தான் சொல்லுவோம். ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம நாட்டில் இருக்குது. இது வந்து CSEன்னு சொல்லுவோம். இது வந்து 1985 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதாவது கொழும்பு, இதில் பேர் வந்து கொழும்பு ஷேர் புரோக்கர் அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பிறகு கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக வந்து மாற்றிருக்காங்க. இதற்குரிய ரெகுலேட்டட் பாடி வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. இவங்க தான் வந்து இந்த CSE வந்து கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிற பாடி வந்து. அடுத்தது இது இதோடு சேர்த்து சென்ட்ரல் பேங்கும் வந்து இவங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சு கொண்டிருப்பாங்க. 2 பாடி, கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அடுத்தது வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. ரைட், இது வந்து இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு பங்குச்சந்தைன்னு சொல்லலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ஷேர்ஸ்களை வாங்கலாம் விற்கலாம். அதாவது பப்ளிக் கம்பெனிகள், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட பப்ளிக் கம்பெனிகளுடைய ஷேர்ஸ்களை வந்து வாங்கலாம் விற்கலாம். அடுத்தது இது வந்து எலக்ட்ரானிக்கலாக வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம், ட்ரேட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம், அது கூட நம்ம செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இதில் வந்து இன்வெஸ்டர் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், கோஆப்ரேட்டிவ் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிகள், கவர்மெண்ட் பாண்டுகள், அதுகளெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ்க்குரிய செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து இது கூட நம்ம வாங்கி விற்பனை செய்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் மேயரான ட்ரெண்ட் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏஎஸ்பின்னு சொல்லி. இது என்ன மாதிரி கால்குலேட் பண்ணுற விடயங்கள் வந்து ஒரு வீடியோ தனி இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி SL20 இலங்கையில் உள்ள 20 ஸ்டேபிளான கம்பெனிகள், அந்த லிக்விட்டாக கூட மோஸ்ட் லிக்யூட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் கம்பெனிகள் வந்து இலங்கையில் உள்ள மிக முக்கியமான நல்ல கம்பெனிகள் லிஸ்ட்டும், அதிகளவு பங்குச்சந்தையில் தினந்தோறும் வந்து கொடுப்பன ஒன்று செய்யப்படுகின்ற கம்பெனிகள், அப்படியான கம்பெனிகள் 20 லிஸ்ட் இருக்குது. இதில் இண்டெக்ஸும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, ட்ரெண்டையும் வந்து கால்குலேட் பண்ணி இலங்கையினுடைய பங்குச்சந்தையில் என்ன மாதிரி மாற்றம் அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்குதா, முன்னேற்றம் இருக்கிற விடயங்களை வந்து இந்த பார்க்குறதுக்கு ஒரு இண்டெக்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. ரைட். அடுத்தது மார்க்கெட் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் 2 போர்ட் இருக்குது. பெருசாக அதிகமாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மெயின் போர்ட் தான் இருக்கும், அதாவது பெரிய கம்பெனி, எஸ்டாப்ளிஷ் கம்பெனி. அடுத்த மீடியம் சைஸ் கம்பெனிக்கும் வந்து டெரி சவி போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் பெரிய கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட அளவு சிறிய கம்பெனிகள் தான் இதில் இருக்குது. மெயின் போர்டில் வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குது. அடுத்தது பிரான்ச்சுகள் பார்த்திங்கன்னா தெரியும், சிஎஸ்ஏ வந்து பிரான்ச்சஸ் வந்து கேண்டி, மாத்திரை, குணா, நிகம்பு, ஜெஃப்னா, இந்த இடங்களில் வந்து இவங்களுடைய சிஎஸ்சியினுடைய கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. இதுகளில் நமக்கு தேவையான சில தகவல்களுக்கு தேவையான தகவல்களுக்கு நம்ம அவங்கள கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது வந்து சிஎஸ்சியினுடைய வெப்சைட். நீங்கள் இதில் போய் உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். புதிதாக நீங்கள் பங்குச்சந்தையில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா இருந்தால் இது கூட நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை இந்த இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆப் ஒன்று இருக்குது, அதாவது இந்த சிஎஸ்சியினுடைய ஆப் வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ஒரு இன்ஸ்டால், அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய இமெயிலை கொடுத்து மொபைல் நம்பர் டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய என்ஐசி அப்டேட் பண்ண கேட்கும், என்ஐசி கொடுக்க வேணும், கொடுத்துட்டு அல்ல என்ஐசியில் உங்களோட பாஸ்வேர்டை கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அது முடிய உங்களுடைய வீடியோவான ஒரு கேவைசி கேட்பாங்க, கம்ப்ளீட் வீடியோ கேவைசின்னு சொல்லி உங்களுடைய ஃபேஸ் ரெக்கக்னேஷன் அல்லது உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வீடியோவில் இருக்கிற சின்ன வீடியோ ஒன்று கொடுக்க வேணும். அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய இந்த கேவைசி கம்ப்ளீட் ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 வீக்கில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அல்லது இமெயில் மூலமாக உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது சில வழிகள் அடிஷனல் டாக்குமெண்ட்டுகள் ஏதாவது தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு இமெயிலோட அறிவிப்பாங்க. அதில் உங்களுடைய புரோக்கர் ஏஜென்சியோடைய கான்டாக்ட் பண்ணுற ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு தருவாங்க. அதனூடாக நீங்கள் ஃபர்தராக அவங்களோட நீங்கள் கதைச்சி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ வந்து இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றிய விடயங்களை நம்ம ஒரு லவ் உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்திருக்கு நினைக்கிறேன். இதில் ஏதேனும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சம்மந்தமாக இதில் 10வது வீடியோ, அதாவது லெசன் 1 10வது வீடியோ பப்ளிஷ் ஆகுமா. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான். இன்னொரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.